Good morning, children. Now we are going to see about the lesson 6 in geography, human resources. So, human resources are the great resources that we find in our country. So, nature's bounty becomes a significant only when people find it useful. ஸோ people எப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நேச்சர் ரிசோர்ஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணும் போது தான் தென் இட் இஸ் பீப்புள் வித் தேர் டிமாண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தட் டர்ன் தெம் இன்டு ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் இஸ் அ மெயின் திங் தட் வி ஃபைண்ட் ஃபார் த டிமாண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், and human resource is the ultimate resource that we find in our country. Then healthy, educated and motivated people develop resources as per their requirements. So the resources is mainly depends upon the requirements of the people. The healthy, educated and motivated people develop their resources as their requirements. அவங்களோட requirementsக்கு தகுந்த மாதிரி they will create. Human resources, like other resources, are not equally distributed over the world. They differ in their educational levels, age and sex. Their numbers and characteristics also keep changing. So human resources மெயினாக நம்ம என்ன அப்படின்னா மற்ற ரிசோர்ஸஸ் மாதிரி இட் வில் நாட் ஸ்டே ஃபார் அ லாங் டைம். இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு த educational levels, age and sex and characteristics that was keep on changing to the year that the population was growing day by day. Then so here for the one diagram is there, and diagram la enna appadina there are 500 children in my school nu orthanga solranga. My village has 1000 people nu orthanga solranga. Then how many people do you think there are in the whole world அப்படினு சொல்லிட்டு ஒருத்தங்க கேக்குறாங்க. இன்னொருத்தங்க என்ன ஆன்சர் பண்றாங்க, there are 30 children in my class and around 6.6 billion people அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா how do you write that in numbers னு கேட்கும்போது around 6.6 billion people அப்படின்னு சொல்லும்போது it was greatly known for the population. ஸோ நமக்கு பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் சொல்றது. இப்போ நம்ம கிளாஸ் ஒரு ஸ்கூல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல்ல எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்பர்ஸா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆஸ் அ கவுண்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நம்மளோட ஹோல் வேர்ல்ட்லயும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கறத ஆஸ் அ நம்பர்ஸா நம்ம சொல்லும் போது வி ஜென்ரலி நம்ம எவ்வளவு சொல்லலாம், 6.6 பில்லியன் பீப்புள்ஸ் ஆர் தேர் நம்ம சொல்றோம். சரியா? இது நம்ம எப்படி ஹவு த பீப்புள் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் சோ மெனி கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸ்ல பீப்புள்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது the 90% peoples were in the world population lives in about 30% of the land surface. So 30% of the land surface la 90% of the world population இருக்காங்க. சரியா? So the distribution of population அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா the world is extremely uneven. அதாவது day by day நம்மளோட population increase ஆயிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு நாளில் ஒரு குழந்தை ஒரு ஊர்ல பிறக்குது அப்படின்னா அதே ஊர்ல வேறொரு இடத்துல இன்னொரு குழந்தை பிறக்கலாம். நம்ம என்னதான் பாப்புலேஷன் day by day கவுண்ட் பண்ணிட்டே இருந்தாலும் it was keeps on changing. நம்ம extremely it was uneven. நம்ம கரெக்டா நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? சோ some areas are very crowded and some are sparsely populated அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா crowded areasல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சவுத் சைட்ல எல்லாம் மோஸ்ட்லி it was a crowded area. அங்க latitude பீப்புள்ஸோட சர்வேலன்ஸ் அதிகமா இருக்கும். இதே டெசர்ட் ஏரியாஸ், ஹைலி லாட்டிடியூட் ஏரியாஸ், மவுண்டைன் ஏரியாஸ் கிட்ட எல்லாம் நான் பார்த்தோம் அப்படின்னா பீப்புளோட சர்வே கம்மியா இருக்கும். ஸோ இது நம்ம இதுதான் நம்ம ஸ்பேர்லி பாப்புலேட்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இது மெனி மோர் பீப்புள் லிவ் இன் நார்த் ஆஃப் த ஈக்வேட்டர் தென் சவுத் ஆஃப் த ஈக்வேட்டர். என்னன்னா சவுத் சைட்ல இருக்கிறத விட நார்த் சைட்ல இருக்கிற ஈக்வேட்டர்ல தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு. World, the 60% of the world people stay in just 10 countries. So நம்ம 100%ல mainly it was 60% நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினா 10 countriesல தான் அதிகமா இருக்காங்க. சரியா? அதோட கவுண்ட் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியர்லி it was 100 million people. சரியா? ஸோ இது நம்ம இந்த பக்கத்துல இருக்க டயக்ராம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேர்ல்டு பாப்புலேஷன் பை கான்டினென்ட்ஸ், எந்தெந்த கான்டினென்ட்ஸ்ல எவ்வளவு பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு கீழே நம்ம வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரிஸ் அப்படிங்கறதோட அந்த கிராஃப் டயக்ராம் எதுக்காக அப்படின்னா விச் வாஸ் இந்த பாப்புலேஷன் இன் மில்லியன், எவ்வளவு பேர் மில்லியன் பீப்புள்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு. சைனா வாஸ் a small country but the population was very big. இங்க பார்த்தாலே அந்த டயக்ராம்ல நமக்கு தெரியுது. சரியா? சோ இதுல நமக்கு என்ன அப்படின்னா
டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம வரும்போது என்ன அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் நார்மலி நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா, விச் வாஸ் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் வச்சுதான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம். சரியா? நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நமக்கு வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை வந்து எந்தெல்லாம் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, there are so many geographical factors, that is topography, climate, soil, water, minerals, and socially, culturally, and economically, how the factors that affecting the distribution of population we are going to see now. So topographyங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட பிளெயின்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா, பிளெயின்ஸ், மவுண்டைன் ஏரியாஸ், rather than mountain and plateaus ஏரியாஸ்ல நமக்கு வந்து என்ன அப்படின்னா, which was how many areas that is suitable for farming and manufacturing and service activities ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். Then the Ganga plains are mostly densely populated areas of the world, while mountains like Andes, Alps and Himalayas are sparsely populated. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டோபோகிராஃபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிளெயின் ஏரியாஸ்ல நம்ம வந்து பிளெயின் ஏரியாஸ்ல தான் நம்ம மோஸ்ட்லி ஃபார்மிங் பண்ண முடியும். சரியா? மற்ற ஏரியாஸ்ல எல்லாம், மவுண்டைன் லைக் ஏரியாஸ்ல எல்லாம் நம்ம வந்து இது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லான ஃபார்மிங் எல்லாம் நமக்கு பண்ண முடியாது. ஸோ வந்து கிளைமேட் அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா, விச் வாஸ் சூஸ்ட் ஃபார் த ஃபார்மிங், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளைமேட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? பீப்புள் வந்து எங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கிற ஏரியால பீப்புள்னால சர்வை பண்ண முடியாது. ஸோ தே கேன் அவாய்ட் தட் அண்ட் ஆல். தென் சாயில் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்டைல் சாயிலா இருந்தா மட்டும்தான் we can choose for the agriculture. Ganga and Brahmaputra are in India, Havangi, Changjiang in China, and Nile in Egypt was the densely populated area. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா, people always choose for the fresh water, which is easily available there. நமக்கு எங்க தண்ணி வசதி ஈஸியா இருக்கோ அங்கதான் வந்து people வந்து அதிகமா சர்வே பண்ணுவாங்க. மினரல்ஸும் அதே மாதிரிதான். நமக்கு மினரல் டெபாசிட்ஸ் வந்து நமக்கு எங்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, diamond வந்து mostly we can see from the South Africa, and discovery of the oil in the Middle East lead to settling of people in these areas. நமக்கு மினரல்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, வெல்த் அதிகமா இருக்கிற ஏரியால, the resources அதிகமா இருக்கிற ஏரியால people சர்வே பண்ணாங்கன்னா, they can choose for their என்ன சொல்றது, அவங்களோட ஜாப் இது ஆகட்டும், மற்ற எல்லா சர்வைலன்ஸுக்கு ஆகட்டும் வந்து அவங்க மினரல்ஸ் இருக்கிற ஏரியால if they choose-னா அப்படின்னா, they can survive for more time. அவங்க வந்து அந்த இது எடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து they can survive. சரியா? ஸோ வந்து இது எல்லாமே ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், தட் வாஸ் ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் வாஸ் அஃபெக்டிங் தட் பாப்புலேஷன். இப்போ வந்து நமக்கு சோஷியல், கல்ச்சரல் அண்ட் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, சோஷியல் அப்படின்னு வந்துட்டோம்னா, பெட்டர் ஹவுசிங், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ்ல தான் we can make. கரெக்டா? ரூரல் ஏரியாஸ்ல நமக்கு கம்மியான இதுதான் நம்ம பார்க்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, அதிகமான ஒரு இதுதான் நம்ம வந்து பாப்புலேட்டட் ஏரியாஸ்ல தான் நம்ம வந்து நிறைய எஜுகேஷன் க்ரோத் ஆகட்டும், மற்ற ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே அதிகமா இருக்கும். கல்ச்சரல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, the places where their religion and cultural significance attract people. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாரணாசி, ஜெருசலம் அண்ட் வேட்டிகன் சிட்டி இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா some of the examples for the great culture that the population are made. எக்கனாமிக் அப்படின்னு வரும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட், வேர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மேட் ஃபார் த பீப்புள், அங்கதான் நமக்கு என்ன அப்படின்னா அதிகமான பீப்புள் பாப்புலேட்டடா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒசாகா இன் ஜப்பான், மும்பை இன் இந்தியா வந்து 2 densely populated areas. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, we come to the point that population change. So பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 விஷயம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன் இஸ் about the birth rate, second one is the death rate, and the people migrating from the one place to another. அதே மாதிரி நெக்ஸ்ட் இஸ் த நேச்சுரல் க்ரோத் ரேட். நான் ஆல்ரெடி டோல்டு, பர்த்தும் டெத்தும் வந்து டே பை டே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அது வந்து நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நம்பரா we can tell in number, but we cannot say in the specific time. இந்த டைமுக்குள்ள இவ்வளோதான் வந்து பாப்புலேஷன் க்ரோத் ஆயிருக்கும், we cannot say. So the period of human history was increased in
increased in day by day because of the birth rate, death rate and the migrations. ஒரு இடத்துல இருந்து ஒரு மக்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் த நேச்சுரல் growth rate அப்படின்னு நான் சொல்றது எது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஊர்ல வந்து ஒரு குழந்தை தான் பிறந்திருக்குன்னு சொல்ல முடியாது. பாப்புலேஷன் பர்த் ரேட் வந்து அதிகமா இருக்கலாம், 10 குழந்தை கூட பிறந்திருக்கலாம். நம்ம ஆனா அந்த ஸ்பெசிபிக் டைமுக்கு இவ்வளவுதான் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ த பாப்புலேஷன் சேஞ்சஸ் drastically changed from இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு பாப்புலேஷன் growthன்றது வந்து ஃப்ரம் 600 BCல இருந்து நமக்கு இப்போ 2025 வரைக்கும் எவ்வளவு growth ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பர்த் ரேட்டும் அதே மாதிரிதான். பர்த் ரேட் ஜாஸ்தி ஆகும் போது சம்டைம்ஸ் டெத் ரேட் வந்து கம்மியா இருக்கலாம், சம்டைம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கலாம். இல்லைன்னா பர்த் ரேட் கம்மி ஆயிட்டு நமக்கு வந்து டெத் ரேட் வந்து அதிகமா இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச், லைக் பாப்புலேஷன் change. So next one is the patterns of the population change. So the patterns of the population change அப்படின்னு நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, the world differing rates of the population growthல இருந்து நம்ம வந்து சொல்றோம். இதுல வந்து என்ன அப்படின்னா, high population growth வந்து கென்யால எல்லாம் we have the high population growth. இதுல the migration நான் சொன்ன முதல்ல முன்னாடி சொன்ன பாயிண்ட்ல மைக்ரேஷன் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து மாறக்கூடியவங்க. எமிகிரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியை விட்டே லீவ் ஆகி போறவங்க, சரியா? அதே மாதிரி இமிகிரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரிக்கு உள்ளேயே வந்து மாறி வேற ஊர்ல இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து இமிகிரன்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ த கண்ட்ரிஸ் லைக் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா ஹவ் கெயின்ட் இன் நம்பர்ஸ் பை இன்மைக்ரேஷன் ஆர் இமிகிரேஷன். Sudan is the example of a country has experienced a loss in population numbers due to out migration or immigration. ஜென்ரலா மைக்ரேஷன்ங்கிறது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுற, ஒரே ஊருக்குள்ள மாறுறவங்கள நம்ம வந்து the people transfer from one place to another, it's generally called migration. அந்த immigration அப்படிங்கிறது வந்து who leaves a country, people who leaves a countryங்கிறது immigrants. then the immigrants அப்படிங்கிறது which was only about the அதே கண்ட்ரிக்குள்ள வேற இடத்துல ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க, அது வந்து இமிகிரன்ஸ். தென் த பாப்புலேஷன் வந்து எப்படி லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவுட் மைக்ரேஷன். அந்த கண்ட்ரியை விட்டு நம்ம வெளியே போனவங்கனாலையும் வந்து எமிகிரேஷன் நம்ம வந்து சொல்றோம், ஆர் எமிகிரேஷன் நம்ம சொல்றோம். இதை வந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட்னால நிறைய பேர் வந்து வெளியூருக்கு போயிருப்பாங்க, சரியா? வேற ஊருக்கு நமக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி சில பர்சனல் இஷ்யூஸ்னால நம்ம வந்து ரூரல்ல இருந்து சில பேர் வந்து அர்பன் ஏரியாஸ்க்கு போயிருப்பாங்க. இது எல்லாமே வந்து எஜுகேஷன்னாலேயோ அல்லது ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்னாலேயோ எதுனாலேயோ வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து மைக்ரேட் ஆயிருப்பாங்க. திஸ் வாஸ் தி ஒன்லி அபவுட் த பாப்புலேஷன் சேஞ்ச், சரியா? பேட்டர்ன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படின்னு நம்ம வரும்போது ஆஸ் யூஷுவல் வி டிசைட் அபவுட் த பர்த் ரேட்ஸ், டெத் ரேட்ஸ் அண்ட் நவ் வித் த இம்ப்ரூவிங் ஹெல்த் ஆர் depends upon the death rates have fallen but birth rates still remain high leading to high growth rates. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நாளுக்கு நாள் டெத் ரேட்ஸ் கம்மி ஆகுதோ இல்லையோ பட் the birth rates was increasing high leading to high growth rates. அதனால வந்து பர்த் ரேட்ஸ் அதிகமாக நம்மளோட நேச்சுரல் பாப்புலேஷன் growthலயும் வந்து it was highly increasing, சரியா? சோ அது வந்து நம்ம வந்து பாப்புலேஷன் காம்போசிஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெயின்லி இந்த பாப்புலேஷன் காம்போசிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இதுதான். How crowded the country is has a little to do with the level of economic development. For example, both Bangladesh and Japan are very densely populated, but Japan is far more economically developed than Bangladesh. This is the one example. நம்ம என்ன சொல்றோம்னா, பங்களாதேஷும் ஜப்பானும் வேற ஈக்குவலி டென்ஸ்லி பாப்புலேட்டட், பட் ஜப்பான்ல வந்து அதிகமா எக்கனாமிக்கலா டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் they can use different resources. ஆனா வந்து அவங்க வந்து how they were greatly in qualities, people வந்து எப்படி குவாலிட்டிஸ்ல ஹையரா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் த லிட்ரஸி லெவல், ஹெல்த் கண்டிஷன், ஆக்குபேஷன் அண்ட் இன்கம் லெவல். இது வந்து நம்ம வந்து பங்களாதேஷ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜப்பான் வந்து ஹையா இருக்கிறதுனால இட் வாஸ் தி எக்கனாமிக்கலி டெவலப்டட் கண்ட்ரி நம்ம சொல்றோம், சரியா? So the composition of the people helps us to grow how many males or females, which age group why belong to, how educated they are, and what the type of occupations they are employed in.
பீப்புள் ரிசோர்ஸஸை வச்சு என்ன ஆக்குபேஷன்ல அவங்க வந்து ஹெல்டப் ஆயிருக்காங்களோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் லெவல்ஸை வச்சு நம்ம வந்து அந்த கண்ட்ரி வந்து தட் வாஸ் எக்கனாமிக்கலி டெவலப்டுன்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து பிரமிட் 8-6 பிரமிட் நம்ம பார்க்கும்போது ஹவு த பாப்புலேஷன் வாஸ் பாப்புலேஷன் கம்போசிஷன் வாஸ் கிரியேட்டட், எப்படி வந்து பாப்புலேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு, அந்த பிரமிட் வந்து எப்படி இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல் வந்து போத் ஆர் கிரியேட்டட் at the same level. பட் நம்ம என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் பிரமிட்ல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு the shape வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா this was telling about the story of the particular country. ஒரு people வந்து how males எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபீமேல்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க வந்து எவ்வளோ எந்த விதத்துல வந்து இன்டிபெண்டன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்டர்லி டிபெண்டன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்து எப்படி ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து they are following the opportunities for the income level, economically how they are active. இது எல்லாமே இந்த இதுல நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த பிரமிடை வச்சு நம்ம we can easily identify how many adults are there, how many youngs are there, how many old peoples are there, and how many எம்ப்ளாய்டு அண்ட் அன்எம்ப்ளாய்டு ஆர் தேர். இது எல்லாமே வந்து நம்ம இந்த இதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த பிரமிட்ல வந்து we can also say how the labor force are there. ஒரு கண்ட்ரியில எவ்வளோ வந்து எத்தனை பேர் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எப்படி வந்து இதா இருக்காங்க, how they are splitted, how they are skilled, how they are hopeful. இது எல்லாமே வந்து we can see this in pyramid. So they must be we are in India, we are fortunate to have a resource. So peoplesக்கு நமக்கு வந்து இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸே நிறைய இருக்கு. அந்த ரிசோர்ஸஸ் how they are using and how they are skilled with that qualities are making. இது எல்லாமே நம்ம வந்து இந்த லெசன்ல நம்ம பார்த்தோம். சரியா? So to that this lesson book back exercise I will send you as a PDF. Please copy it. If you have any doubts in this, we'll discuss in the Google Meet class. Thank you, children.